வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு மாடிஃபிகேஷன் எபிசோடுக்குள்ள தான் வந்திருக்கோம். என்ன ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டொயோட்டா கிளான்ஸோட வேரியண்ட்ங்க. பேஸ் மாடல் இது ஆன் ரோடு 8.2 lakhs வருது. அதை கிட்டத்தட்ட 1.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குது, கம்ப்ளீட்டாக ஒரு பேஸ் மாடல் காரை ஒரு டாப் அண்ட் மாடல் காராக மாற்ற முடியுமா, இப்படி முதல்ல பேஸ் மாடல் காரை வாங்கிட்டு டாப் அண்ட் மாடல் காராக மாற்றுறது சரியாக வருமா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் விடையை தெரிஞ்சுப்போம். முதல் கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கிறது தான், வாரண்டி வைடாகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுறப்ப வாரண்டி வைடாகும். அது என்ன அப்படின்றத நான் வீடியோவில் போகிறப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கிளான்ஸை ப்ராடக்ட்டை பற்றியும் அந்த பேஸ் மாடல் பற்றியும் வாங்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுப்போம். அது கூடவே இந்த மாடிஃபிகேஷன்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போகுது அப்படின்ற புரிதலையும் இந்த வீடியோவில் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். கிளான்ஸோட பேஸ் மாடல் இல்லை பலினோவோட பேஸ் மாடல் வரப்போ நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நிரடலை கொடுக்குது. இன்னும் 6,000 ரூபாய்க்கு அப்டேட் ஆகலை. என்னன்னா மாருதி ஈகோ முதற்கொண்டு 6,000 ரூபாய்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பலினோ ஃப்ராங்ஸை விட்டுட்டாங்க. ஏன்னா பலினோ ஃப்ராங்ஸ் அப்டேட் ஆச்சுன்னா தான் கிளான்ஸும் டைசர் அப்டேட் ஆகும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 6,000 ரூபாய்ஸ் அப்டேட் அப்படின்றது பலினோக்கும் ஃப்ராங்ஸுக்கும் வந்துடும். ஸோ புதுசாக நீங்கள் பேஸ் மாடல் இருக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு மாதம் கழிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6,000 ரூபாய்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். ஒரு 15,000 ரூபாய் விலை உயருங்க பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். அதாவது எக்ஸ்ஷோரூமில் சொல்கிறேன். ஆன் ரோடில் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 18 ஒரு 30 ரூபாய்க்குள்ளே வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். ஸோ இதுதான் நடக்க போகுது. டியூவல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6,000 ரூபாய்ஸை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்டரான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். சரி வாங்க, சேஃப்டி ரிலேட்டடாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். இங்கே 1.2 லிட்டரில் ஒரு 4 சிலிண்டர் இருக்குது. அந்த கே சீரிஸ் இன்ஜின் தாங்க கிடைக்கிது. 88.5 bhp 130 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. சிட்டிக்குள்ளே ஒரு 15 to 16 கேரண்டீடாக கிடைக்கும். ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 20+ அப்படின்றது எடுக்க முடியும். நல்ல ரிஃபைண்டான இன்ஜின்ங்க. ஒரு சில பேர்த்துக்கு அந்த ரேட் பிரச்சனை இருக்கும், எலி பிரச்சனை இருக்கும். அவங்க வேணும்னா அந்த ரேட் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது சயின்டிஃபிக்லி ப்ரூவனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான். பட் வச்சிருக்க யூசர்ஸ் வந்து அது வச்சதுக்கப்புறம் வந்து பெரிதாக எலி தொல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இந்த பேஸ் மாடல் வாங்குறப்ப தொந்தரவாக இருக்கக்கூடியது இந்த ஹெட்லாம்போட வெளிச்சங்க. இதில் வந்து பேஸ் மாடலும் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹாலஜன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இவங்க அந்த ஹாலஜன் பல்ப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அதே சேம் ப்ரொஜெக்டரில் வார்ம் ஒயிட்டில் வரக்கூடிய X7 பல்ப்ஸ் போட்டிருக்காங்க. 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இந்த ப்ராடக்ட் வரும். ஸோ வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. அடுத்து ஃபாக்லம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பேஸ் மாடலில் வராதுங்க. இந்த கன்சோல் ஆக்சுவலாக வராது. இது ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஆட் பண்ணி உள்ளே வந்து ஓயில் கிடைக்கக்கூடிய சேம் ஃபாக்லம்ஸ் போட்டிருக்காங்க. ஹார்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலே இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஹார்னோட ஆடியோ கேட்கலாம். ஸோ ஹார்னோட சத்தம் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டிருப்பீங்க. ப்ராப்பராக ரிலே போட்டு தான் மாட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த வார்ம் ஒயிட் எல்இடி போகிறாங்களங்க, அதுக்கான ஒயரிங் ஹார்னஸ் இங்கே பார்க்க முடியும். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிலே, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயரிங் ஹார்னஸ் வந்து கப்ளர் டு கப்ளர் பயன்படுத்தி இருப்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. வார்விஎம் பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலில் நமக்கு எதுவுமே வராதுங்க. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட உள்ள ஜாய்ஸ்டிக் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே தான் பிளெயினாக தான் இருக்கும். ஒரு பிளாக் அன்பெயிண்டட் கன்சோல் தான் இருக்கும். இந்த வார்விஎம்மை நம்ம இப்படி மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து டாப் எண்டில் ஒய்யில் வரக்கூடிய ஓர்வியம் தாங்க. உங்களுக்கு பியானோ பிளாக்ல வந்திருக்கும், தெரியுதுங்களா? வந்திருக்கும். பின்னாடி வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருப்பது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக வரும். இந்த கன்சோலையும் வந்து ஃபோல்டபுளாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மிரரும் வந்து எலக்ட்ரானிக்கலி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும். க்ரோமில் டோர் ஹேண்டில்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ். இது என்னன்னா தண்ணிப்பட எந்த அளவுக்கு க்ரோம் எலிமெண்ட் அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து அந்த சால்ட் மார்க் வந்து உழுந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்சல் ட்ரே வந்து ஒய்யாக வராதுங்க பேஸ் மாடலுக்கு. இவங்க அடிஷ்னலாக வாங்கி போட்டிருக்காங்க. இந்த லாட்ச் மட்டும் ஒன்று ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ரோப் வருது, தெரியுதுங்களா? இதுக்கான லாட்ச் மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. இந்த குரோம் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இது ரன் ஆகாதுங்க. ஒரு லிப் ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஆக்சுவலாக பேஸ் மாடலில் கிடைக்காது. இவங்க அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே போடலை, இந்த இடத்துல போட்டிருக்காங்க. உங்களுக்கு கேமராவோட குவாலிட்டி நான் உள்ளே போகிறப்ப காமிச்சு கொடுக்குறேன். டோர் பேட்ச் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து அந்த பேர்ல் க்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த பேட்டர்னில் போயிருக்காங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் வேணும்னு கேட்டதால் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடித்தமான கலரில் போட்டுக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் உள்ள என்ன கலர் இருக்கோ அதே கலரை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பீச் தீமில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்க, பிளாக்ல வந்து ஒரு லெதரைட் பேடிங் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டிச்சிங் பாருங்கள், ரொம்ப ஆப்டிவைஸ்டாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்மெண்ட் அப்படின்ற தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் ராப்பிங் கொடுத்துருக்காங்க. சேம் தீம்ங்க, அந்த பேர்ல் கிரேன் வித் அந்த பிளாக்கோட தான் போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா ஸ்டீரிங் இன்னும் மாற்றாமல் இருக்கேன்னு.
இனிமேல் தான் மாற்ற போகிறாங்க, நான் காமிக்கிறேன். ஓஇயில் டாப் எண்டில் கிடைக்கக்கூடிய ஸ்டீரிங்க, இது வந்து அடுத்த ஃபிட்மெண்ட்டாக இருக்க போது. க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். பேஸ் மாடல்லையே க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் ஃபோனுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிடச்சிருது. ஒரு ப்ராப்பரான அந்த லெதர் ராப்பிங்கோட டாப் எண்ட் ஓஇ ஸ்டீரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதைவே சோர்ஸ் பண்ணி தான் இங்கே மாட்டி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாக் லேம்ப்க்கு ஒரு ஸ்விட்ச் வச்சிருக்காங்க, இது ஓஇயில் சோர்ஸ் பண்ணி அதே பேட்டர்னில் வச்சிருக்காங்க. இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அது கஸ்டமர் வந்து அந்த ஹார்ன் இருக்குல்லங்க, அது வந்து நார்மல் ஹார்ன் அடிக்கிற மாதிரி இவங்க மாட்டின எக்ஸ்ட்ரா மாட்டின அந்த பேஸோ ஹார்ன் அடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹார்னுக்கான ஒரு ஸ்விட்ச் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கார் வாங்கின உடனே போடணும்னு நினைக்கிற விஷயங்க இந்த ஃபுல் மேட்டுங்க. ஃபுல் மேட்லாம் நிறையா இருக்குது. அந்த பேசிக்காக வர பிவிசி டைப் மேட்ச் போடாதீங்க, இந்த மாதிரி ஃபுல்லி மோல்டட் மேட்ச் போடுங்க. இது திக்னஸே நல்லா இந்த அளவுக்கு இருக்குங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு டியூரபிலிட்டி அப்படின்றது லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். அந்த ஆக்சல் பெடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டமைஸ்டாக கட் பண்ணி ஓட்ட சொன்னாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் மொத்தம் ஜாஸ்தி அப்படின்றதுனால உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ் கரெக்டாக ஆப்டமைஸ்டாக அவங்க ஓட்டலைன்னா பாதிப்பு வரும். பட் இவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போக நூடுல்ஸ் மேட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நூடுல்ஸ் மேட்டோட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, தெரியுதுங்களா? இதில் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது இந்த நூடுல்ஸ் மேட்டு, இந்த கீழே வந்து ஆட் பண்ணக்கூடிய அந்த ஃபுல் மேட்டு, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ஏபிசி பெடல்ஸை வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அது வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்து தொந்தரவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நப்பா லெதரில் போயிருக்காங்க. ஒன்று வந்து மங்கோலியன் நப்பா லெதர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, கொரியன் நப்பா லெதர்னு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கிருந்தா வந்து இந்த சீட்களை தயார் பண்ணுறாங்க. மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணி சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ பேசலாம். சீட்ஸோட ஸ்டிச்சிங் லெவல் பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆப்டிமைஸ்டாக சேம் கலரில் போயிருக்கிறதுனால நமக்கு ஒரு ஓஇ ஃபிட்மெண்ட்டில் என்ன கிடைக்குமோ, இவங்க எல்லா கார்களோட ப்ளூ பிரிண்ட்ஸும் வச்சுருக்காங்க. சீட்ஸோட ப்ளூ பிரிண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால ஓஇயில் எக்ஸாக்டாக என்ன ஃபிட்மெண்ட் வருமோ அதே மாதிரி பண்ணுறாங்க. உங்களுக்கு பிளாக் கம் அந்த பால் க்ரீனில் போயிருக்காங்க. ஸோ ஸ்டிச்சிங் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் லேமினேட்டட் ஃபோம் பயன்படுத்தி தான் இன்சுலேஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ ஹீட் அப்படின்றது பெருசாக வந்து ரிட்டைன் ஆகாது இந்த லேயரில் அப்படின்ற மாதிரி கார் பிளஸ் சொல்கிறாங்க. அவங்களோட யூசர்ஸும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் ஒன்று என்னன்னா, இவங்க பண்ணுறது இந்த ஓஇயில் வருவாங்க அந்த சீட் கவர் ரிமூவ் பண்ணிட்டு தான் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபேப்ரிக் சீட் கவர் ரிமூவ் பண்ணி டேரெக்டாக அந்த ஸ்பாஞ்ச் மேலே தான் அதை ஃபிட் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப அந்த ஃபிட்மெண்ட் எக்ஸாக்டாக வரும். ஒரு சில பேர் அந்த ஓஇ சீட் கவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் திரும்ப மேலே போடுவாங்க. அப்படின்றப்ப அந்த எக்ஸாக்ட் ஃபிட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. இதான் இந்த கவர் தாங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிளான்ஸாவோட பேசிக் மாடலில் கிடைக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்களோட அந்த நப்பா லெதர் மெட்டீரியல் சீட் கவரை இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க. ரியரில் ஏசி வென்ட்ஸ் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. அட்ஜஸ்டபிள் ஆர்ம் ரெஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் அடாப்டர், இங்கே வந்து பேசிக்காக சார்ஜர் இதுவும் கிடைக்காது, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ரியரில் சீட்ஸ்லையும் உங்களுக்கு அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் எவிடென்ட்டாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியலில் தான் போயிருக்காங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து டியூரபிளாக இருக்கும். ஏன்னா இது வந்து வாரண்டியும் கொடுக்குறாங்க. சன் ஃபிலிம்ஸ் அப்படின்றது இன்றைக்கி ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்றப்ப உள்ள ஏசி கேபின்குள்ளே ஏசி ரிட்டைன் ஆகணும், நல்ல ஒரு கூலிங் கிடைக்கணும்னாலும் நமக்கு பெரிதான ஒரு தொந்தரவு ஹீட்னால வெளியில் இருக்கக்கூடிய அந்த யூவி ரேஸ்னால ஹீட் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு பெட்டரான சன்ஃபிலிம் போகிறது சஜஸ்டபிள்ங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடிக்கோன்னு சொல்லி ஒரு பிராண்டில் போயிருக்காங்க. இது 100% யூவி அண்ட் 99% ஐஆர் ரிடக்ஷனோட வருது. இது வந்து 7 இயர்ஸ் வாரண்டியோட கிடைக்குங்க இந்த மேடிக்கோ சன்ஃபிலிம் பொறுத்த வரைக்கும். சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் அப்படின்ற பிராண்டில் போயிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 70% போடுங்க, 50% போகாதீங்க. ஏன்னா லீகல் வந்து 70% தான். கியர் நாப்ஸ் வந்து பேஸ் மாடலில் நமக்கு இந்த மாதிரி குரோம் ஃபினிஷோடலாம் கிடைக்காதுங்க, ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதையும் அப்கிரேட் பண்ணி கியர் நாப் வந்து டாப் எண்டில் வரக்கூடிய ஓஇயில் கிடைக்கக்கூடிய அந்த கியர் நாப்பை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கார் வாங்கின உடனே எல்லாருமே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த சீட் கவர்ஸுங்க, லைட்ஸு, அதுக்கப்புறம் இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பட்ஜெட் வந்து எனக்கு ஒரு 10 to 20,000 தான் இருக்குது. அப்படின்றப்போ இந்த மாதிரி 9 இன்ச்சில் நமக்கு என்எஃப்எஸ் பிராண்டில் போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டோட வருங்க. ஆடியோ குவாலிட்டி நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். இன்னொரு பாட்டு ஏதாவது ப்ளே பண்ணு. ஓகே. ஸோ இப்போ கேமரா குவாலிட்டி ரிவர்ஸ் கேமரா ஆட் பண்ணியிருந்தாங்களா, அதோட குவாலிட்டி பார்ப்போங்க. தெரியுதுங்களா? ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டியோடு தான் இருக்குது. உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கல. வேணும்னா நீங்கள் வந்து ஓஇ ஃபிட்மெண்ட்டில் வரக்கூடியதை போட்டு அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து இதில் வந்து இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்கிறனால நமக்கு இந்த கூகுள் மேப்ஸ்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அப்ளிகேஷன்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் உள்ளே இருக்குது. நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, யூடியூப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் இருக்குது. நீங்கள் வேணும் டவுன்லோட் பண்ணலாம். மேப்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த மேப்ஸை பயன்படுத்திக்கலாம். இதில் ரேம் அதிகமாக உள்ள டிவைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. தயவு செஞ்சு இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் போடுற விஷயம் அது லைஃப் டைமுக்கு வேணும்னா நல்ல ஒரு பிராண்டடாக உங்களுக்கு ஒரு 20K இன்வெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் என்எஃப்எஸ்ங்க மேக்ஸ் லிங்க்னு ஒரு ப்ராடக்ட் வரும். அது என்னோட பர்சனல் சஜஷனுங்க. அது நல்லா இருக்குது மேக்ஸ் லிங்க். அப்போ பைனீரில் 6650 இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் போங்க. பட்ஜெட் கம்மினா தாராளமாக என்எஃப்எஸை வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். அப்புறம் இந்த யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு ட்ராவலில் ப்ளே பண்ணாதீங்க. ப்ளே பண்ணாலும் டிரைவர் தயவு செஞ்சு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ டன். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் ஆக்சுவலாக பேஸ் மாடலில் வராதுங்க. இது நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் வந்து 15,000 to 18,000 கிட்ட வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச விலை எதெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் கார் ப்ளஸை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக எந்தெந்த விஷயங்களுக்கு எனக்கு விலை தெரிஞ்சதோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். தெரியாத விஷயங்களுக்கு நீங்கள் கார் ப்ளஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் இட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு புரிதல் கொடுப்பாங்க. போன வீடியோ போட்டுறப்பவே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் 1,00,000 ரூபா சொல்கிறீங்க, அவங்க வந்து விசாரிச்சோம்னா 1.5 lakhs கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா என்ன வித்தியாசம்னு நான் சொல்லிடுறேன். பொருள் வித்தியாசம் தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மேக்ஸ் லிங்க்ல ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. அது வந்து 8,000 சில்லற வருது. இதே மேக்ஸ் லிங்க்ல 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி எக்ஸான் பல்ஸ் போடுறோம். அதுலேயுமே 2 வேரியேஷன் இருக்குது. இந்த வேரியேஷனுக்கான வித்தியாசம் தான். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்து ஒரு 1 lakh சொல்கிறேன்னா இந்த காரில் போட்டிருக்க பொருட்களுக்கான விலை. அதுவே நீங்கள் இதில் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இந்த காரில் நம்ம ஆல்ஃபைன் ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ஃபைன் ஸ்பீக்கர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு சோனியோ பைனியரோ இல்லை இன்ஃபினிட்டியோ போனீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் சேர்ந்தே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காம்பனண்ட் ரேஸ் சேர்ந்தே உங்களுக்கு ஒரு 10,000 to 12,000 ரூபாயில் முடிஞ்சிடும். ஆல்ஃபைங்கும் போது உங்களுக்கு இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற அந்த விலை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறதாங்க செய்யும். இப்போது நீங்கள் இந்த காரில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நான் இப்போ விலை சொல்லியிருக்கேன். நீங்கள் பர்டிகுலராக வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும் நம்புறேன். வாரண்ட்டி ரிலேட்டடாக நிறைய பேர் கேட்குற விஷயம், வாரண்ட்டி வைடாவான்னு கேட்டிங்கன்னா 100% டெஃபினெட்லி நீங்கள் எத்திக்கலாக பார்த்தா நீங்கள் பண்ணியிருக்க விஷயங்கள்னால எந்த பிரச்சனையும் வரலை. பட் நீங்கள் ஏதாவது ஒரு என்ஜின் ரிலேட்டடாக ஒரு குவரின்னு போகிறீங்க, ஒரு ECU ரிலேட்டடாக ஒரு குவரின்னு போகிறீங்க அப்படின்னா இதை காரணம் காமிச்சு வாரண்டியை வாய்ட் பண்ணணும்னு பிராண்டு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நான் வந்து தவிர்க்கல. பட் அதை எதிர்த்து உங்களால் ஃபைட் பண்ண முடியும். ஃபைட் பண்ணுறதுக்குலாம் ஓகேவான பார்த்துக்கோங்க. என்னன்னா ஏன் ஒரு சில விஷயத்தை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம், அதாவது ஒயரிங் ஹார்ட்னஸை வந்து டேம்பர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு இவங்களே நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸில் இவங்களோட எல்இடிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, கப்ளர் டு கப்ளர் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க. அங்கே ஒயர் டேம்பரிங் பண்ணணும், ஒயர் வந்து ஸ்லீவ் பண்ணி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அவங்க என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதை சொல்லி தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஒயரை ஸ்லீவ் பண்ணிட்டீங்க, ஒயரை டேம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அது ரிலேட்டட் வாரண்டி தான் போகும். என்ஜின் ரிலேட்டடாக பிரச்சனை வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒயரிங் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த கன்சோல் ரீதியாக இந்த எலக்ட்ரிக்கல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு ஒரு பேட்டரியில் வந்து ஒரு ஃபெயிலியர் நடக்குது, இல்லை வந்து ECUவில் வந்து ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா, இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் மாட்டுறீங்க அப்படின்னா ECU ரிலேட்டடாக ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை காரணம் காமிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, எங்கே ரெப்யூட்டடாக பல வருஷமாக ஒருத்தங்க கடை வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரெப்யூட்டடாக பண்ணுவாங்க, இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் ரொம்ப நேர்மையாக தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ அங்கே போய் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 8 to 10 லட்ச ரூபா ஒரு காரை வாங்குகிறோம், புது காரை வாங்குகிறோம். அந்த புது காரில் மாடிஃபிகேஷன் செய்கிறப்போ தயவு செஞ்சு ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்கிட்ட போய் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறவங்கள்ட்ட வண்டியை கொடுத்துறாதீங்க. எங்கெல்லாம் கப்ளர் டு கப்ளர் ஃபிட்மெண்ட் பண்ணுறாங்க, ரெப்யூட்டடாக எவ்வளோ வருஷம் இருக்காங்க, இன்றைக்கி கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதில் பார்க்குறப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா எடுத்துட முடியும். கூகுள் ரிவ்யூஸ் பெய்டு இருக்கலாம், பட் ஒரு 8,000 ரிவ்யூஸ் 6,000 ரிவ்யூஸ் வரும்போது அதில் எல்லாமே பெய்டாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் அதில் சர்ஃப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேங்க, அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதைச்சிட வேண்டாம். எங்கே போய் வந்தாலும் பொறுப்பாக வாங்க. டடா, டேக் கேர், பை.